பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பகிர்ந்திருந்த அந்த வீடியோ, அதிலிருந்த கருத்துகள் தற்பொழுது விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பத்திரிகையாளர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, இது இப்பொழுது மட்டும் ஏற்பட்ட விஷயம் அல்ல, கடந்த சில காலங்களாகவே விசிக தரப்பிலிருந்து இதுபோன்ற கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது, ஒரு ஊசலாட்டம் அங்கு இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இந்த தருணத்தில் நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? விசிக தரப்பிலிருந்து தொடர்ந்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக கருத்துகள் முன்வைக்கப்படுவதை எப்படி பார்க்கலாம்? விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை பொறுத்தளவுல அவங்க தொடக்க காலத்துல ஒரு சமூக அமைப்பா தான் தொடங்கினாங்க. தேர்தல் பாதை, திருடர்கள் பாதை அப்படிங்கிற மாதிரி, நேரடி அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா காலப்போக்கில் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மாறி, கோரிக்கைகளை வைக்கிற இடத்துல இல்லாம கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில பயணிக்க தொடங்கினார்கள். அரசியல் களத்துக்கு வந்தாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி கோரிக்கையை வைக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் கோரிக்கை நிறைவேற்றும் இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. தற்பொழுதும் அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டிய இடத்திற்கு வருவதற்கு தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற கருத்தை முன்வைப்பதாக பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அதுதான் சொல்றேன். தொடக்கத்துல நீங்க திமிரி அழி எழு திருப்பி அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்க்குணத்தோடு வந்தவர்கள் இப்போ அவங்க கான்செப்ட் எப்படி போயிடுச்சுன்னா, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிற கான்செப்ட், அப்படிங்கிற சுலோகம் வந்துருச்சு. அமைப்பாய் திரண்டுட்டாங்க. இப்போ அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இனி அடுத்த கான்செப்ட் என்பது அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிறதுதான். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு 35-40% வாக்குகளை பெற்று தனித்து ஆட்சி அமைக்க ஒருபோதும் வாய்ப்பில்லை என்கிற நிலையில், ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் திருமாவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்குமே வந்துவிட்டது. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உரசல் போக்கு வந்தது. இன்று ஒரு எச்சரிக்கை விடும் வண்ணம் ஒரு மாநாட்டையும் அரசுக்கு எதிராக அல்ல, அரசை வலியுறுத்துகிற ஒரு மாநாடாக அவங்க நடத்துறாங்க. இது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கணும். எதிர்வரும் தேர்தலில் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்டோடு அதிக இடங்களில் நாங்கள் போட்டியிட வேண்டும், அவருக்கு தக்கவாறு இடம் ஒதுக்குங்கள் என்கிற பேரம் பேசுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன்.